இந்த சண்டே நம்ம வீட்டு ஸ்பெஷல் ஊளி மீன் குழம்பு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மோர் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 1/2 கிலோ மீன் துண்டுகளை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை ஊற வச்சாச்சு. கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 100 நல்லெண்ணெய் இருக்கும். ஒரு 30 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண 2 பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு சில் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், நம்ம வதக்கி வச்ச தக்காளி, கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, புளி கரைச்ச தண்ணி, அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் மீன் துண்டுகளையும் போட்டு 10 நிமிஷம் ஆகட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கரண்டி போட்டு கிளற வேண்டாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் பொடி, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியாச்சு. சாப்பிட்லாம் வாங்க.